My dear students, this is Coastal Maths, Chapter 5 Examples பார்த்துட்டு இருக்கோம். Example 5.17 பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா find the equation of parabola whose vertex 5, -2. ஸோ இங்கே வந்து 0, 0 vertex கிடையாது, h, k அப்படின்னு எடுத்துக்கணும் இவங்கள. அப்புறம் focus 2, -2. ஓகே, நம்ம ரப்பா ஒரு டயக்ராம் வரைஞ்சிக்கலாம். நல்லா கவனிங்க. இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இங்கே ப்ளாட் பண்ணிக்கிறோம். இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ். இப்போ ஃபஸ்ட்டு வேர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5, -2. ஸோ 5 இஸ் சம்வேர் இயர், -2 இஸ் சம்வேர் இயர். ஸோ 5, -2 இஸ் த வேர்டெக்ஸ். ஓகே, இது ரைட் ஓப்பனா லெஃப்ட் ஓப்பனா எப்படி டிசைட் பண்ணுறது? அதுக்கு தான் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோக்கஸ் என்ன? 2, -2. ஓகே, 2, -2. ஸோ இந்த பாயிண்ட்டும் நான் குறிச்சாச்சு. இப்போ சொல்லுங்கள், இது ரைட் ஓப்பனா லெஃப்ட் ஓப்பனா? கண்டிப்பாக இது லெஃப்ட் ஓப்பன் தான். ஏன்னா நல்லா கவனிங்க, ஃபோக்கஸ் வந்து பெரபோலாக்குள்ளே தானே வரணும். ஸோ இது வந்து லெஃப்ட் ஓப்பன். அப்புறம் ஆக்சிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா y = -2. ஓகேவா? ஸோ இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நாம் எடுத்தாச்சு. இப்போ முக்கியமாக நமக்கு என்ன வேணும்? ஏ வேணும். ஸோ வேர்டெக்ஸ்க்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கிற இந்த டிஸ்டன்ஸ் தான் ஏ. அப்போ 5லேருந்து 2 கழிக்கணும். ஓகேவா? ஸோ 5 - 2 எவ்வளோ? 3. அப்போ a = 3. ஸோ a = 3. அப்போ 4a = 4 × 3, that is 12. இப்போ சம்முக்கு வரும். அப்கோர்ஸ் லெஃப்ட் ஓப்பன்னு 0, 0, வேர்டெக்ஸ் இருந்திருந்தால் நம்ம என்ன எழுதியிருப்போம்? y² = -4ax. ஆனால் வேர்டெக்ஸ் வேறு. அப்போ y - k² = -4a × x - h. ஸோ வேர்டெக்ஸ் வேறையாக இருக்கும்போது, இது வந்து வேர்டெக்ஸ் 0, 0 இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி எழுத முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா பெரபோலா வந்து லெஃப்ட் ஓப்பன். பெரபோலா லெஃப்ட் ஓப்பன். அதனால் வேர்டெக்ஸும் 0, 0 கிடையாது. அதனால் இப்படி தான் வரணும். ஸோ h, k ரெடியாக இருக்குது. y -2 என்ன ஆகிடும்? +2 ஆகிடும். ஸோ y + 2² = -4aக்கு பதிலாக 4a எவ்வளோ? 12. ஸோ 12 ஃபில் பண்ணியாச்சு. x - hக்கு பதிலாக 5. ஓகேவா? இப்போது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். y² + 2 × y × 2 + 2², அதாவது a² + 2ab + b² = -12 × x -12x -12 × -5 + 60. ஸோ எல்லாரையும் ஒன் சைடு கொண்டு வந்துடலாம். y² 2 × 2 + 4y + 2² வந்து 4 -12x இந்த பக்கம் வந்ததுன்னா +12x +60 இந்த சைடு வந்ததுன்னா -60. இந்த பக்கம் 0. ஓகேவா? எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு போயாச்சு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் 0. இப்போ y² + 4y, y பக்கம் x எழுதிக்கலாமா? +12x -60 + 4 இல்லையா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ 60ல் ஒரு 4 கழிச்சா 56, பட் -56. ஓகேவா? ஸோ -56 = 0. ஸோ இதுதான் அந்த பெரபலோட ஈக்குவேஷன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.